அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்பாப் பின் அரத்தை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து சொன்னார்கள், ஹப்பாபே, உமக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். முழு மனதோடு அல்லாஹ்வுடைய தீனை நீ ஏற்றுக்கொண்டாய். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தாய். வஆஷ முஜாஹிதன், வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காகவே வாழ்ந்தாய். அல்லாஹ்வுடைய நன்மையில் எதையும் குறைவு வைக்க மாட்டான் ஹப்பாபே என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹப்பாப் பின் அரத்தை வாழ்த்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுடைய சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம், இவர்களுடைய வாழ்நாளுக்கு முன்னால் எல்லாம், இவர்கள் வாழ்நாளில் செய்த அர்ப்பணிப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் அங்கீகாரத்திற்கும் முன்னால் எல்லாம் நானும் நீங்களும் எம்மாத்திரம் என்ன தியாகங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முன்வைத்திருக்கிறோம், என்ன தியாகத்தோடு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு சோதனை வந்தாலே சறுக்கி விடுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு. ஒரு சிறு வேதனை வந்தாலே ஹராமை நோக்கி சென்று விடுகிறோம். என்ன ஆனாலும், உயிரெடுக்கப்பட்டாலும், உறவுகள் பிரிக்கப்பட்டாலும், தன் நிலையை மறக்கும் அளவிற்கு அவர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும், தன்னுடைய செல்வம் எடுக்கப்பட்டாலும், ஊர் எடுக்கப்பட்டாலும், குடும்பம் பிரிக்கப்பட்டாலும், தன்னுடைய உடம்புகள் சிதைக்கப்பட்டாலும், தன் உயிரை எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு இருந்த உறுதியில் ஒரு கடுகையாவது, ஒரு சின்ன அணுவையாவது நானும் நீங்களும் சுமக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்திலே அல்லாஹ் எம்மை உறுதிப்படுத்துவானாக. பிலால், அம்மார், ஹப்பாப், இது போன்ற ஏழை சஹாபாக்கள், அடிமையாக வாழ்ந்த சஹாபாக்கள், இவர்களுடைய சுவாச காற்று இஸ்லாம். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி அல்லாஹ்வுடைய ரசூலோடு சஹாபாக்களோடு நேராக அமர்த்தியது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வாழ்ந்து மரணித்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களாகிய இவர்களின் வரலாறுகள். இதிலிருந்து பாடம் பெறக்கூடிய, படிப்பணி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.